வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா, சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு குடும்ப சண்டையவை யூடியூப்பில் வீடியோ போட்டு அதில் வருமானம் பார்க்கறதுல நம்ம இளவரசன் காயத்ரி முதல் இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள மிஞ்சறக்கு இனி யாருமே முடியாது, இனி பிறந்த கூடி வர முடியாது. அந்தளவுக்கு ஒரு சண்டை தான். சண்டைன்னா நிஜ சண்டையெல்லாம் கிடையாது, நாடக சண்டை. வருமானத்துக்கு வேண்டி நாடக சண்டை இப்படியெல்லாம் தான் இவங்க சம்பாதிப்பாங்க. நேர்மையான முறையில் வீடியோலாம் போட்டு சம்பாதிக்கிற பழக்கம் இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு மான மரியாதை ஒழுக்கம் எதெல்லாம் தேவையில்லை. இவங்களுக்கு தேவை எப்படியாவது வருமானம். அதாவது நான் ஒருத்தன் தான் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க சேனலில் சினி கழுகுன்னு ஒரு சேனல் இருக்குது, சைலண்ட்டுன்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த 2 சேனலுமே இவங்களோட பித்தலாட்டத்தை புட்டு வச்சுருக்குறாங்க. நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். முழுசாக பாருங்கள். 12 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ போட்டுக்கிறாரு, முழுவதும் பாருங்கள். இவங்க எப்படின்னா ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னா கணவன் மனைவி கண்டு நாங்கள் எங்களோட ஓன் கண்டென்ட் தான் போடுறோம், எங்களுக்கு 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது, பிடிச்சிருந்தா பாருங்கன்ட்டு ஒரு கிரியேட் பண்ணுறாங்க. ஒருவேளை அண்ணா சூப்பருங்கண்ணா அப்படின்ட்டு நிறைய பேர் வருவாங்க, உள்ளே இழுக்கிறாங்க. மக்களாக இழுக்கிறதுக்கு எப்படின்னா இதுதான் ஒரு ட்ரிக்ஸு. அப்புறம் என்னங்கிறாங்கன்னா, என் புருஷன் கொடுமைப்படுத்துகிறாரு, என் புருஷன் குடிக்கிறாரு, இனி நான் பொறுக்க மாட்டேன், இனி நான் நிறைய டைம் நான் பொறுத்தாச்சு, இனி நான் பொறுக்க மாட்டேன்ட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. நாடகத்தை மிஞ்சிய நடிகை யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம காயத்ரி அம்மையார். அந்த வீடியோ 10 லட்சம் வியூஸ் போயிருக்குது. ட்ரையல் பார்த்துருக்காங்க, சக்ஸஸ் ஆகிருக்குது. அப்புறம் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணி, நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டேன், 10 லட்சம் வியூஸ் போயிருக்குது, இது நல்ல ஐடியாவே இருக்குது, அப்போ நீங்கள் குடிச்சிட்டு வாங்க, நான் ஒரு லைவ் வீடியோ போடுறேன், அது எப்படி இருந்தாலும் நிறைய பேர் பார்ப்பாங்க, உண்மையை நம்பிடுவாங்க, நான் போடுறது நாடகங்கிறது நம்ம 2 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது, அதனால் நான் ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் பாரு அப்படிங்கிறாங்க. அந்த லைவ் வீடியோவில் இவர் கை ஓங்குறாரு, அந்த அம்மா வீடியோ எடுக்குது. பொதுவாக கணவனை கேவலப்படுத்தும் போது வீடியோ எடுக்கும்போது கணவன் என்ன பண்ணுவார்னா செல்ஃபோனை தூக்கி உடைப்பார். இவர் அதெல்லாம் தெரியல, ஐயோ லைவ் வீடியோ போட்டுக்கிறிய, யார் கேட்டு போட்டோம் அப்படின்ட்டு ஆக்டிங், சினிமா நாடகத்தை மிஞ்சி ஆக்டிங், அதை ஒரு 8 லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. இது நல்ல ஐடியாவே இருக்குதுன்ட்டு குடும்பத்தை பிரிக்கிறாரு. அப்புறம் அங்கே உட்காந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு அவங்க மனைவிக்கு, இனிமேல் குடிக்க மாட்டேன், கண்ணில் தண்ணி வருது, அவர் வெங்காயத்தை தொடச்சிருப்பாராட்டுக்குது. அப்புறம் அந்த அம்மா உட்காந்துட்டு, ஐயோ இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்கிறது, தாலி கொடி கழட்டி வச்சுருப்பாங்க, அப்புறம் உண்டியலை காணோம், பணத்தை காணோம், இதெல்லாம் சொல்கிற இடம் தெரியுங்களா யூடியூப்பு. எதனால் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சொன்னால் தான் இவங்களுக்கு வியூஸ் போகுது. அந்த வியூஸ் போனால் தான் காருக்கு இஎம்ஐ கட்ட முடியும், மளிகை சாமான் வாங்க முடியும், ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ முடியும், அப்புறம் வாரத்தில் 6 நாளில் 5 நாள் கறி எடுத்திங்க முடியும், அப்புறம் எல்லா பக்கம் போக முடியும். இதெல்லாம் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே உழைச்சல்லாம் கிடையாது. மக்களை ஏமாற்றி, மக்களை முட்டாளாக்கி, மக்களை அப்படியே இழுத்து, உண்மையே நாம் போடுறது உண்மையான சண்டைன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் நான் போடுறது நம்ம வருமானத்துக்கு வேண்டியதா அப்படின்ட்டு மக்களுக்கு தெரியாது. அந்த மக்களுக்கு இப்பவும் இல்லை, எப்போவுமே தெரிய போகிறதில்ல. பொதுவாக ஒரு கணவன் மனைவி சண்டைனா நல்ல வீடியோ இருக்குதுங்க, பல யூடியூப் சேனல் நான் சொல்லியாச்சு. அதாவது இந்தியா குட்டின்னு ஒரு சேனலு, அப்புறம் சங்கீதா நாகராஜ், சங்கவி தினேஷ்னு ஒரு சேனல் இருக்குதுங்க. அவங்க கணவன் மனைவி, அருமையான கணவன் மனைவி தான். அவங்க கணவர் அயராத ஒரு உழைப்பாளி, கண்டக்டரு. நிறைய சேனல் இருக்குதுங்க. அந்த சேனலில் போய் பாருங்கள் எப்படியெல்லாம் வீடியோ போடுறாங்கண்ணா. ஆனால் இவங்க சேனலில் போய் பார்த்தீங்கன்னா கொலுசை காணுங்க, உண்டியலை காணுங்க, வச்சுருந்த பணத்தை காணுங்க, அப்புறம் புருஷ கொடுமைப்படுத்துறாருங்க. இதான் இவங்க வீடியோ. இப்படியெல்லாம் போட்டால் தான் இவங்களுக்கு வியூஸ் போகுன்னு நல்லா தெரியும். 3 சேனல் வச்சுக்கிறாங்க. அதில் 10,000 15,000 20,000 வியூஸ் தான் போயிட்டுருக்குது. அப்போ இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இப்படியெல்லாம் போட்டால் நம்மளுக்கு அதிகமாக வருமானம் வராது, நாம் 2 பேர் சண்டை பிடிக்கலாம், நாடக சண்டை, அது சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது, நம்ம எதை பேசினா தான் சப்ஸ்கிரைபர் நம்பியிருக்கிறாங்களே, அதனால் அதில் ஒரு ஆக்டிங் பண்ணுறாரு. அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் இவங்க சப்ஸ்கிரைபருக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். உங்கள் வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறீங்க, நீங்கள் போய் சண்டை பிடிங்க, அதை ஒரு லைவ் வீடியோ போடுங்க, அதை யூடியூப்பில் போடுங்க, அதை உங்கள் சொந்தக்காரருக்கு அனுப்புங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன ரியாக்ஷன் இருக்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் போட மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு மான மரியாதை ஒழுக்கமெல்லாம் முக்கியம். ஆனால் இவங்களுக்கு மான மரியாதை ஒழுக்கமெல்லாம் எதுவும் தேவையில்லை. மொத்தத்தில் வருமானம் தான். எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம், எந்த முறையில் வேணால் சம்பாதிக்கலாம், இப்படியெல்லாம் போய் சம்பாதிக்கலாமான்னு கேட்டால் இப்படி தான் இவங்க சம்பாதிப்பாங்க. நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த சினி கழுகு சேனல்
இவங்கள புட்டு வச்சுக்கிறாங்க. இவங்களோட பித்தலாட்டத்தை புட்டு வச்சுருக்குறாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவங்க இனிமேல் இது அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஆயுத பூஜை, தீபாவளி, பொங்கல் நிறைய வருது. அந்த தீபாவளி, பொங்கல் ட்ரெஸ் எடுக்கணும், பட்டாசு வாங்கணும், அதெல்லாம் எடுக்கணும். என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நடிச்சுட்டு வீடியோ போட்டு அதில் வருமானம் பார்த்தா தான் நம்மளுக்கு முடியும். நாம தான் எந்த இடத்துலையும் வேலைக்கு போகிறது இல்லையே. மக்களை முட்டாளாக்கிட்டு, மக்களை குழப்பிட்டு, மான மரியாதை எது பற்றி கவலைப்படாமல் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறோமே, அது இன்னும் அதிகமாக பண்ணலான்ட்டு 2 பேர் முடிவு பண்ணுறாங்க. அது 2 பேர் சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஒரே ஐடியில் தான் வீடியோ போடுறாங்க. ஒரே ஐடியில் அங்கே ஒரு வீடியோ, இங்கே ஒரு வீடியோ. அப்புறம் இவர் வேலைக்கு போகிற மாதிரி போகிறாரு. ஆனால் வேலைக்கெல்லாம் போக மாட்டார், எப்போயுமே போக மாட்டார். அப்புறம் இந்த அம்மா நைட்டி பிஸ்னஸ் பண்ணுது. அது எங்கே பண்ணுதுன்னா யூடியூப்பில் தான் பண்ணுது. நான் நைட்டி பிஸ்னஸ் பண்ணுறேங்க, எனக்கு ஆர்டர் கொடுங்க, என்னை ஆர்டர் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த நைட்டி பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, யூடியூப்பில் இலவச வருமானம் பார்த்து அதில் இருக்கிற வருமானத்தில் தான் நைட்டி பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, எப்பவுமே பண்ண மாட்டாங்க. அப்புறம் இவரோட ஃப்ரெண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க. பொதுவாக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் நல்ல வீடியோ போடலாம், ஆனால் மட்டமான வீடியோ போடக்கூடாது. இவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இளவரசை 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குடிச்சிட்டு வீடியோ போட்டிருப்பார். அந்த வீடியோவை இப்போ அப்லோடு பண்ணி 20,000 30,000 வியூஸ் வாங்கிட்டாருன்னு வச்சுங்க. ஃப்ரெண்டை மட்டமான முறையில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறது அவருக்கு நிகர் யாரும் இல்லை. கேட்டால் நாங்கள் என் ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம் பாரு. ஆனால் எந்த பணத்தையும் இவர் கொடுக்க மாட்டார். அவரை வச்சு வீடியோ போட்டு நல்லா சம்பாதிச்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட இளவரசனோட நண்பரோட சேனலில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, சக்திவேல் அண்ணன் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தார், ஏன் பண்ணுறதுலன்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் கொடுக்குறதாருன்னா நம்ம இளவரசன் வந்து சக்திவேல் அண்ணனை அவர் பிளாக் செய்து விட்டார் அப்படிங்கிறாரு. அப்புறம் அவர் என்ன கேட்குறாருன்னா, எதனால் பிளாக் பண்ணிட்டாங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் இல்லை. அப்புறம் அது பதில் கொடுத்தவரை என்ன சொல்கிறாருன்னா, சக்திவேல் அண்ணனை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை அந்த இளவரச குடிக்காரனால நீங்கள் இழந்துட்டீங்க அப்படிங்கிறாரு. அதுக்கும் பதில் இல்லை. பார்த்துங்க, சக்திவேல் அண்ணன் போதை போட்டு ஆட்டம் போட்டால் ஆதரவே கொடுக்க மாட்டார். இளவரச போதை போட்டு ஆட்டம் போட்டனால அவருக்கு கமெண்ட் பண்ணுறதில்ல. அதுதான் உண்மை, வேறு எதுவும் கிடையாது. சக்திவேல் அண்ணன் ஒரு ஆன்மீக நண்பர். எனக்கு அவர் கமெண்ட் பண்ணுறதுனால நான் அவருக்கு ஆதரவாக பேசலைங்க. மொத்தத்தில் பல சேனலில் சக்திவேல் அண்ணன் நல்ல கருத்தை போட்டுக்கிறாரு. என்னோடய சேனல் போடாட்டு பல சேனல், அதுக்கு எடுத்துக்காட்டு ராபர்ட் மீனாங்கிற ஒரு சேனல் போய் பாருங்கள். அவர் எந்த மாதிரி கமெண்ட் போடுறாரு உங்களுக்கே தெரியும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரி இளவரசனை நாடகம் சரி, சினிமாவும் சரி, அதெல்லாம் மிஞ்சிய மாதிரி நடிப்பு தான். இந்த மாதிரி நடிப்பை நீங்கள் எந்த சேனல்லையும் போய் பார்க்க முடியாது. அதாவது நான் சண்டை பிடிச்சிட்டு அதையவே பொழப்பாக வச்சுட்டு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க வருங்க. அதில் முதல் இடத்துல இளவரசன், காயத்ரி. அவங்கள மிஞ்சருக்கு இனி எந்த யூடியூபரும் பிறக்க முடியாது. பல யூடியூபர் வரலாம், ஆனால் இவங்கள மாதிரி நடிக்க முடியாது. ஏன்னா ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும், குழந்தைய லக்ஸரியை படிக்க வைக்கணும், தீபாவளி பொங்கல் இருக்குது, பட்டாசெல்லாம் வாங்கணும். இதெல்லாம் எப்படின்னா எங்கேயுமே வேலைக்கு போயெல்லாம் கிடையாது. இப்படியெல்லாம் நடித்து இலவச வருமானம் பார்த்துருக்கிறது.